இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ரீஜனாக பார்ப்பாங்க. நார்த்தன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், வெஸ்ட் ஜோன் அண்ட் தென் ஈஸ்ட் ஜோன் இப்படி தான் வந்து பிரிப்பாங்க. தென் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, டிடிடி கடந்த 5 வருடங்களில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு அனலைஸ், ஒரு டேட்டா நான் வந்து எடுத்து பார்க்கும்போது எனக்கு நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வெளிவந்துச்சுங்க. சதர்ன் ரீஜியனில் சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து முற்றிலும் சீர்கெட்டு இருக்குங்க. கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ரவுடிசம், கஞ்சா போதையில் இளைஞர்கள் பண்ணக்கூடிய அந்த காட்டு மிராண்டித்தனமான செயல்கள், இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே வாழ்கிற மக்களுக்கு வந்து ஒரு அச்சத்தையும் ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாவட்டங்களில் வளர்ச்சி இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே இல்லை. 2021க்கு முன்னாடி எந்த ஒரு நிலை அங்கே இருந்துச்சோ அதே நிலை தான் வந்து தொடருது அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. புதுசாக எந்த ஒரு தொழிற்சாலைகளும் உருவாக்கப்படலை, புதுசாக வந்து எந்த ஒரு காலேஜஸும் திறக்கப்படலை, இல்லை புதுசாக வந்து எந்த மாதிரியான திட்டங்களும் அங்கே செயல்படுத்தப்படலை அப்படின்ட்டு வந்து மக்கள் வேதனையோட தெரிவிக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து திமுகவுக்கு வாக்களித்தோம். ஆனால் அவங்க வந்ததுக்கு பிறகு ஒரு பக்கம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு வந்து திமுக அரசு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க இல்லையா, கொள்முதல் நிலையங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெல்லை சேகரித்து வைக்கிறதுக்கான எந்த கிடங்குகளும் இல்லை. அதனால வந்து மழை காலங்களில் அந்த நெல் வந்து வேஸ்ட்டாக போகுது, அதனால் எங்களுக்கு வந்து பல நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப வேதனையாக சொல்லியிருந்தாங்க. விவசாயிகளுக்கான ஆட்சி அப்படின்ட்டு வந்து தமிழக முதல்வர் எல்லா மேடைகளிலுமே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் வந்து இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லாருமே வந்து எல்லா கட்சிகளுமே தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ரீஜனாக பார்ப்பாங்க. நார்த்தன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், வெஸ்ட் ஜோன் அண்ட் தென் ஈஸ்ட் ஜோன் இப்படி தான் வந்து பிரிப்பாங்க. குறிப்பாக நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுத் சைடு, அதாவது வந்து தென் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, டிடிடினோட இங்கே வந்து இப்போ ரிலீஸ் ஆன படம் நினச்சிக்காதீங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் தென்காசி இந்த மாவட்டங்களில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த 5 வருடங்களில் வந்து இருந்திருக்கு அப்படின்றத ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்பவுமே ரொம்ப அன்பான மக்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தேர்தலினுடைய ஒரு முக்கிய ரீஜனாக அந்த ஒரு சதர்ன் ரீஜன் அப்படின்றது எப்போவுமே பார்க்கப்படும். இப்போ இருக்கக்கூடிய இல்லைங்க, அது முன்னாடி வந்து காமராஜர் காலத்திலேருந்தே அந்த ஒரு சதர்ன் பெல்ட் அப்படின்றது வந்து இந்த எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரீஜனாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல கடந்த 5 வருடங்களில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு அனலைஸ், ஒரு டேட்டா நான் வந்து எடுத்து பார்க்கும்போது எனக்கு நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வெளிவந்துச்சுங்க. குறிப்பாக வந்து சட்டம் ஒழுங்கு, அந்த அந்த சதர்ன் ரீஜியனில் சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து முற்றிலும் சீர்கெட்டு இருக்குங்க. அதாவது வந்து கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ரவுடிசம், கஞ்சா போதையில் இளைஞர்கள் பண்ணக்கூடிய அந்த காட்டு மிராண்டித்தனமான செயல்கள், இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே வாழ்கிற மக்களுக்கு வந்து ஒரு அச்சத்தையும் ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அமைதி பூங்கா அப்படின்னு வந்து தமிழகம் எப்போதும் அழைக்கப்படும். ஆனால் அந்த 5 ஆண்டுகளில், கடந்த 5 ஆண்டுகளில் அப்படி இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வந்து கொலைகள் நடந்திருக்கிறதா வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் இருக்குங்க. அந்த சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் அந்த தாமிரபரணி ஆறு, அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய நிலங்கள், அங்கே பண்ணக்கூடிய விவசாயம் அப்படின்றது வந்து ஒரு 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 அமைதியாக ஒரு வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலேயே இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு ஏற்றுக்கவே முடியாது. வந்து அந்த சட்டம் ஒழுங்கு நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாத ஒரு சூழலில் தான் இப்போ வந்து இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து நைட்டில் வெளியே வர பயப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் அங்கே இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நைட்டு யாராச்சும் வந்து வெளில போனாங்க அப்படின்னா அவங்க திரும்ப வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்ற அந்த பதட்டம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குங்க. இது காரணம் வந்து அந்த கஞ்சா புழக்கம் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் கஞ்சா ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, போதைப் பொருட்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அது வந்து குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வந்து அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால அவங்க அதை சாப்பிட்டு என்ன மாதிரியான
விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த செயின் ஸ்நாட்சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து மர்டர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அசால்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த போதைப் பொருள் தான் மூல காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளே இதை வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து அந்த மக்களிடம் கேட்டால் தாங்க தெரியும். ஆனால் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த கஞ்சா புழக்கத்துக்கு திமுக நிர்வாகிகள் தான் காரணம். திமுக நிர்வாகிகளோட உதவியோட தான் இந்த ஒரு கஞ்சா அப்படின்றது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து எல்லா மேடைகள்லையுமே வந்து அதிமுகவும் சரி, அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சரி தொடர்ந்து வச்சுட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது. சரி, இந்த டிடிடி ரீஜியனில் வந்து வெறும் கொலைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதை விட அதிர்ச்சிகரமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு. அந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது அங்கே சுத்தமாகவே இல்லைங்க. அதுதான் உண்மை. அந்த மக்களும் வந்து அதை தான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப மனம் வருந்தி வந்து சொல்லக்கூடிய சூழல் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு அம்மாகிட்டலாம் வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என் பொண்ணுலாம் வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்கு தம்பி. சூழல் எப்படி இருக்குன்னே தெரில. போனவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்றதே தெரியல. நிறைய நாங்கள் வந்து இந்த நியூஸ் பேப்பர் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். எல்லா இடங்கள்லையும் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழலில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தமாக, ரொம்ப பரிதாபமாக அவங்க வந்து சொன்னதை என்னால் பார்க்க முடிஞ்சுங்க. உண்மையிலேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சாஃப்டானவங்க. ஆனால் கடந்த 5 வருஷத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல தொல்லைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொடுக்கப்பட்டவங்களை வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அதை எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. ஸோ லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோலில் வச்சிருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்ட்டு வந்து அதிமுகவினர் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானா இருக்கட்டும், தாவேகாவினுடைய விஜயா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து இவங்க எல்லாருமே வந்து குரல் கொடுத்துருக்கிறத நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுதுங்க. சரி, பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு இல்லை, லா அண்ட் ஆர்டர் சரியா இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த மாவட்டங்களில் வளர்ச்சி இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே இல்லை. அதாவது வந்து 2021க்கு முன்னாடி எந்த ஒரு நிலை அங்கே இருந்துச்சோ அதே நிலை தான் வந்து தொடருது அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. புதுசாக எந்த ஒரு தொழிற்சாலைகளும் உருவாக்கப்படலை, புதுசாக வந்து எந்த ஒரு காலேஜஸும் திறக்கப்படலை, இல்லை புதுசாக வந்து எந்த மாதிரியான திட்டங்களும் அங்கே செயல்படுத்தப்படலை அப்படின்ட்டு வந்து மக்கள் வேதனையோட தெரிவிக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து திமுகவுக்கு வாக்களித்தோம். ஆனால் அவங்க வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ இல்லை வந்து திமுக நிர்வாகிகளோ யாருமே எங்களை வந்து சந்திக்கல, எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி கேட்கல அப்படின்ட்டு வந்து ரொம்ப வருத்தமாக அவங்க பதிவு செஞ்சுட்டு இருக்கிறதுலாம் நம்மளால் பார்க்க முடியுது. இது தொடர்பாக வந்து அதிமுகவை சார்ந்த பல நிர்வாகிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் இதெல்லாம் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்குது. குறிப்பாக அவங்களுடைய அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, சாலை வசதி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ஸோ இது எல்லாமே அங்கே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு வந்து இந்த அரசு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து பெருமையாக வர சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பல இடங்களில் இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் பேருந்துகளே வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னா வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து அங்கே நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு வந்து திமுக அரசு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பல பேருக்கு வந்து இந்த உரிமை தொகை வந்து வரல அப்படின்னு வந்து சொல்றாங்க. விலைவாசி உயர்வால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், ஏன்னா விவசாயிகள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு வந்து சொல்லப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க இல்லையா, கொள்முதல் நிலையங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெல்லை சேகரித்து வைக்கிறதுக்கான எந்த கிடங்குகளும் இல்லை. அதனால் வந்து மழை காலங்களில் அந்த நெல் வந்து வேஸ்ட்டாக போகுது, அதனால் எங்களுக்கு வந்து பல நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப வேதனையாக சொல்லியிருந்தாங்க. விவசாயிகளுக்கான ஆட்சி அப்படின்ட்டு வந்து தமிழக முதல்வர் எல்லா மேடைகள்லையுமே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவங்களுக்கான எந்த ஒரு நலனும் செய்து தரப்படலை அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த போதைப்பொருள் புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கும் இது வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சதர்ன் ரீஜியனில் லா அண்ட் ஆர்டர்
தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட் சுத்தமாக இல்லை அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயங்களில் அந்த ரீஜியனில் கேம்பெயின் பண்ணுறவங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப நன்றி.